வணக்கம் நண்பர்களே. ஒரு கிராமத்து தலைவர் ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய பெண்ணை மணந்து கொள்வார். திருமண இரவில் அவரை காத்திருப்பது சந்தோஷமா அல்லது அதிர்ச்சியா? அவர் கண்கள் ஏன் எப்போதும் வேறொரு உண்மையை மறைக்கிறது? இந்த கதையில் வெளிவரும் ரகசியம் அனைவரையும் உலுக்கி போடப் போகிறது. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். என் பெயர் சுபா. எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகப் போகிறது. திருமணமான முதல் நாளிலிருந்தே என் மாமியாரின் நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் அவருடைய ஒரே ஒரு செயல் மட்டும் எனக்கு மிகவும் உறுத்தலாக இருந்தது. என் மாமியாரின் பெயர் வசந்தா. அவர்கள் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என் மாமனாரின் வியாபாரமும் மிகவும் நன்றாக இருந்தது. ஆனால் அவர் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்டவர். அவர் வீட்டுக்குள் வந்தாலே வீட்டிலுள்ள அனைவரும் பயந்து விடுவார்கள். என் மாமியாரும் அவருக்கு மிகவும் பயந்திருந்தார். அவர் முன் யாரும் பேச மாட்டார்கள். என் மாமியாரும் அவரிடம் அடக்கியே இருப்பார். என் கணவர் தன் தந்தையுடன் வியாபாரத்தில் வேலை செய்து வந்தார். என் கணவர் தன் பெற்றோரின் ஒரே செல்லமகன். அவர் தன் பெற்றோரின் ஒரே வாரிசு மற்றும் இந்த குடும்பத்தின் சொத்துக்கும் உரியவர். என் மாமியாரிடம் சில விசித்திரமான விஷயங்கள் என் கண்ணுக்கு தென்றின. அவர் மிகவும் வித்தியாசமான செயல்களை செய்வார். அவர் பொதுவாக மிகவும் நல்லவர். ஆனால் அவருடைய நடத்தைகள் காரணமாக எனக்கு அவரிடம் சற்று பயமாக இருந்தது. அவரிடம் ஒரு பழைய காலத்து பெட்டி இருந்தது. அதன் சாவியை அவர் எப்போதும் தன் கழுத்தில் அணிந்திருப்பார். திருமணமான மறுநாளிலிருந்தே நான் இதையெல்லாம் பார்த்து வந்தேன். என் மாமியார் தினமும் என்னிடம் தன் துணிகளை துவைக்க சொல்வார். பின்னர் அதை காய வைக்காமல் அப்படியே தன் அலமாரியில் வைத்து விடுவார். அவருடைய இந்த செயல் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஏன் இப்படி செய்கிறார்? ஒரு நாள் நான் பொறுக்க முடியாமல் என் கணவரிடம் இது பற்றி குறை கூறினேன். அவருடைய தாயின் செயல்களை பற்றி அவரிடம் சொன்னபோது அவர் என்னுடன் சண்டையிட ஆரம்பித்தார். அநாகரிகமான பெண்ணே, என் தாயின் மீது வீணாக பழி போடுகிறாய். ஒரு வயதான பெண் மீது பழி போடுவதில் உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அவர் என் பேச்சை நம்பவில்லை. எனக்கு நிறைய எதிர்மறையான வார்த்தைகளை சொன்னார். நான் என் அத்தையை அம்மா என்றுதான் அழைப்பேன். அம்மா தினமும் துணிகளை துவைக்க சொல்லும் பழக்கத்தால் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். ஒரு நாள் நான் பேச்சுவாக்கில் அம்மாவிடம் கேட்டேன், அம்மா, துணிகளை துவைத்த பிறகு நான் மிகவும் சோர்வடைந்து விடுகிறேன். நான் சமையலறை வேலைகளை பார்த்து கொள்கிறேன். நீங்கள் துணிகளை துவையுங்கள் என்றேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். அம்மா ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் நான் அம்மாவுக்கு உணவு கொடுக்க அவருடைய அறைக்கு சென்று கொண்டிருந்தேன். நான் அவருடைய அறையின் கதவருகே சென்றபோது ஏதோ இழுத்து செல்லப்படும் சத்தம் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க முயன்றபோது அம்மா அந்த பெட்டியை பூட்டுவதை பார்த்தேன். இந்த பெட்டிக்குள் அப்படி என்ன இருக்கிறது என்று நான் யோசித்தேன். அதை ஏன் அம்மா எப்போதும் மறைத்து வைத்து சாவியை இவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருக்கிறீர்கள்? இன்றிலிருந்து 9 நாட்களுக்கு முன் எனக்கு தாகம் எழுந்து விழித்தேன். சமையலறைக்கு தண்ணீர் குடிக்க சென்றேன். அங்கே அம்மா ஏற்கனவே சமையலறையில் இருப்பதை கண்டேன். இந்த நேரத்தில் அம்மா சமையலறையில் என்ன செய்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் மறைந்து நின்று அவர்களை பார்க்க ஆரம்பித்தேன். அம்மாவின் கையில் ஒரு உணவு தட்டு இருந்தது. இவ்வளவு இரவில் யாருக்காக இந்த உணவை கொண்டு செல்கிறார் என்று நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். நான் சமையலறைக்கு சென்று அம்மாவிடம், அம்மா, யாருக்கு இந்த உணவை கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். என்னை பார்த்து அவர் பயந்து விட்டார் மற்றும் எனக்கு மிகவும் பசியாக இருந்தது என்று சொல்லிவிட்டு சமையலறையை விட்டு வெளியேறினார். ஆனால் அவர் மிகவும் பதட்டமாக இருந்தார். ஏனெனில் இரவு உணவை அம்மா ஏற்கனவே எங்களுடன் சாப்பிட்டிருந்தார். அம்மா அந்த உணவை எடுத்துக்கொண்டு நேராக தன் அறைக்கு சென்று விட்டார். நான் என் அறைக்கு வந்து இது என்ன விஷயம் என்று யோசித்தேன். அம்மா ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் எனக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் நான் நேரப்படி என் வேலைகளை அனைத்தையும் முடித்துவிட்டு அம்மாவின் துணிகளை துவைத்தேன். இன்று நான் மிகவும் தைரியமாக அம்மாவிடம் கேட்டேன், அம்மா, நீங்கள் ஏன் உங்கள் ஈரமான துணிகள் அனைத்தையும் அலமாரியில் வைக்கிறீர்கள்? துணிகளிலிருந்து உங்களுக்கு துர்நாற்றம் வராதா? உங்கள் துணிகள் இப்படியே இருந்தால் என்று இழுத்தேன். அதற்கு அம்மா சிரித்துக்கொண்டே, மகளே, எனக்கு அரிப்பு இருக்கிறது. அதனால் காய்ந்த துணிகள் என் உடலை கிள்ளுகின்றன. அதனால்தான் நான் ஈரமான துணிகளை அணிந்து தூங்குகிறேன். அப்போதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது.
இந்த நோய் எனக்கு திருமணத்திற்கு முன்னிருந்தே இருக்கிறது என்றார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. ஏனெனில் நான் என் கண்களால் பார்த்தது சாதாரண விஷயங்கள் அல்ல. இந்த விஷயங்களை புறக்கணிக்கவும் முடியாது. நான் அவர் பேச்சுக்கு தலையை மட்டும் அசைத்துவிட்டு என் வேலையை பார்க்க சென்றேன். அம்மா வழக்கம்போல் இன்றும் துவைத்த ஈரமான துணிகளை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார். அவரை பார்க்க எனக்கு அமைதியின்மையாக இருந்தது. நானும் அவர் பின்னால் செல்ல ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் என் கணவர் என்னை கூப்பிட்டார். என் கணவரின் பெயர் கணேஷ். அவர் இந்த குடும்பத்தின் ஒரே மகன். அவருடைய சுபாவமும் தன் தந்தையைப் போலவே கடுமையானது. இந்த குடும்பத்தில் எனக்கு அன்பு, செல்வம், மரியாதை எல்லாம் கிடைத்தது. ஆனால் இதுவரை நான் இங்கே வந்து குழந்தை செல்வத்தின் இன்பத்தை அனுபவிக்கவில்லை. கணேசனிடம் அவருடைய பைலை பற்றி கேட்க ஆரம்பித்தார். நான் அவரிடம் சரி, இப்போதே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றேன். இன்று நான் அம்மாவின் பின்னால் செல்ல முழுமையாக திட்டமிட்டிருந்தேன். அதனால் என் இந்த திட்டம் இப்போது தோல்வியடைந்து விட்டது. மற்றும் நான் கணேசின் பைலை எடுக்க அறைக்கு சென்றேன். கணேசின் பைல் எனக்கு கிடைக்கவில்லை. அதை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு சிறிது நேரம் ஆனது. சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அம்மா வெளியே முற்றத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய பக்கத்தில் ஒரு அண்டை வீட்டு பெண்மணி வந்திருந்தார். அவருடைய மருமகள் கருவுற்றிருந்தார். அம்மா என்னை பார்த்ததும் அருகில் வர சொன்னார். நான் அவரிடம் சென்று வணக்கம் சொன்னேன். அவரது ஆசிர்வாதத்தை பெற்றேன். பின்னர் தேநீர் போடுவதாக சொல்லி அங்கிருந்து கிளம்பினேன். அம்மாவின் பார்வை என்னை பின்தொடர்வது போல் எனக்கு தோன்றியது. நான் சமையலறையில் நின்று அவர்கள் இருவரின் பேச்சையும் காது கொடுத்து கேட்டேன். அந்த பெண்மணி என்னை மருத்துவ பரிசோதனை செய்ய சொல்லி கொண்டிருந்தாள். அவர்களுடைய பேச்சை கேட்டு எனக்குள் ஒரு வெறுமை உணர்வு ஏற்பட்டது. நான் சோகமடைந்தேன். இரவில் எல்லோரும் அவரவர் அறைகளில் தூங்கச் சென்று விட்டனர். திடீரென்று எனக்கு இடியிடிக்கும் சத்தம் கேட்டது. நான் பயந்து எழுந்து விட்டேன். மொட்டை மாடியில் துணிகள் காய்கின்றன. மழையில் நனைந்துவிடுமென்று எனக்கு ஞாபகம் வந்தது. நான் விரைவாக செருப்புகளை அணிந்து கொண்டு உடனே மொட்டை மாடினை நோக்கி ஓடினேன். நான் மொட்டை மாடிக்கு சென்றதும் என் கண்கள் விரிந்தன. மொட்டை மாடியின் நடுவில் அம்மா நின்று கொண்டிருந்தார். அவரும் ஏதோ ஒரு வேலைக்காக மொட்டை மாடிக்கு வந்திருக்கலாம். ஆனால் இது என்ன? நான் துவைத்த அதே சட்டையை அவர் அணிந்திருந்தார். என் காலடி சத்தம் கேட்டு அம்மா உடனே பயந்து பின்னால் திரும்பினார். என்னை பார்த்து அவர் பயந்து விட்டார். என்னிடம் நான் துணிகளை எடுக்க வந்தேன், உன் உழைப்பு வீணாகிவிடக்கூடாது என்று எனக்கு கவலை ஏற்பட்டது என்றார். என்னுடன் பேசும்போது அவருடைய வாய் குளறியது போல் இருந்தது. அவர் பொய் சொல்வது போல் தோன்றியது. நான் அவரிடம் எதுவும் சொல்லாமல் துணிகளை எடுக்க ஆரம்பித்தேன். அவரும் என்னுடன் கீழே வந்தார். நான் என் அறைக்கு சென்று விட்டேன். என் மனதில் குழப்பங்களின் வலை நிறைந்திருந்தது. அது முடிவுக்கு வருவதாக இல்லை. நாளுக்கு நாள் அம்மாவின் விசித்திரமான செயல்கள் எனக்கு ஒரு மாறுபட்ட வழியை காட்டின. அவருடைய விசித்திரமான செயல்களின் பின்னால் என்ன ரகசியம் இருக்குமோ என்று தெரியவில்லை. இரவு நேரத்தில் இவ்வளவு குளிரில் வெளியே செல்வது என்றும் சிந்தனையில் மிகவும் மூழ்கிவிட்டேன். எப்போது தூங்கினேன் என்று எனக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் நான் அம்மாவின் துணிகளை துவைத்து கொண்டிருந்த போது அவர் எப்போதும் கழுத்தில் அணிந்திருக்கும் சாவி எனக்கு அவருடைய துணிகளில் கிடைத்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்படியும் இன்று அம்மாவின் ரகசியம் எனக்கு தெரிந்துவிடும். நான் கைகளை கழுவிக்கொண்டு அவசரமாக அம்மாவின் அறையை நோக்கி நடந்தேன். நான் அவருடைய அறைக்கு சென்றபோது அவர் அலமாரியை பார்த்தவாறு நின்று ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என் காலடி சத்தம் அம்மாவுக்கு கேட்டதும் அவர் சட்டென்று அலமாரியை பூட்டிவிட்டு என்னை பார்த்தார். அவருடைய முகம் வெளிரி போயிருந்ததை நான் பார்த்தேன். அவருடைய ஏதோ ஒரு திட்டம் பிடிபட்டது போல் இருந்தது. அம்மா என்னை பார்த்து, என்ன நடந்தது? என்ன செய்ய வந்தாய்? ஏதாவது வேலை இருந்ததா என்று கேட்டார். நானும் அவரிடம் இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து, அம்மா, துணிகளை துவைக்கும்போது உங்கள் சாவி எனக்கு கிடைத்தது என்றேன். அம்மாவின் கண்கள் அந்த சாவியை பார்த்ததும் ஒளிர்ந்தன. அம்மா உடனே என் கையில் இருந்த அந்த சாவியை பிடுங்கிக் கொண்டு, உனக்கு மிகவும் நன்று. காலையிலிருந்து இந்த சாவியை தான் தேடிக்கொண்டிருந்தேன். எங்கோ வைத்துவிட்டு மறந்துவிட்டேன் என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு நானும் வெளிப்படையாக சிரித்துக்கொண்டு அவருடைய அறையிலிருந்து திரும்பி வந்தேன். அம்மாவின் மீது எனக்கு இருந்த சந்தேகம் இப்போது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. வெறும் ஒரு சாவிக்காக அம்மா இவ்வளவு பதட்டப்படுவது சாதாரண விஷயமல்ல. இப்போது உண்மையை எப்படி தெரிந்து கொள்வது என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஏனென்றால் அம்மா தன் அறையை விட்டு வெளியே வருவதே இல்லை. நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நான் கணேஷிடம் பேச வேண்டும் என்று நினைத்தேன்.
இரவில் கணேஷ் வீட்டிற்கு வந்தபோது நான் அவரிடம், கணேஷ், இந்த முறை அம்மா மற்றும் அப்பாவை எங்காவது சுற்றுலாவுக்கு அனுப்பலாமா? அவர்களும் மனிதர்கள்தானே. அவர்கள் வீட்டை விட்டும் நகரத்தை விட்டும் எங்கும் செல்வதில்லை. அவர்களுக்கும் வெளியே செல்ல ஆசையாக இருக்கும். இருவரும் வெளியே சென்றால் இருவரின் மனமும் சற்று புத்துணர்ச்சி பெறும். இருவரும் எப்போதும் பிஸியாக இருக்கிறார்கள். வெளியே சுற்றி பார்த்தால் அவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நாம் அவர்களுக்காக எங்காவது செல்ல ஒரு திட்டம் போடுவோம் என்றேன். நான் சொன்னதை கேட்டு கணேஷ் யோசனையில் ஆழ்ந்து, அது எல்லாம் சரிதான், ஆனால் அப்பாவுடைய சுபாவம் உனக்கு தெரியும் அல்லவா? அவருக்கு வெளியே எங்கும் சுற்றி செல்ல பிடிக்காது. அவர் தன் வேலைகளில் மட்டும் பிஸியாக இருப்பார். இந்த விஷயங்களில் அவருக்கு அதிகம் ஆர்வமில்லை. இருந்தாலும் நான் பேசி பார்க்கிறேன் என்றார். கணேஷ் தன் தந்தையிடம் பேசினார். ஆனால் அவர் இந்த விஷயத்தில் மறுத்துவிட்டார். என் திட்டம் தோல்வியடைந்ததை நான் பார்த்தேன். என் முயற்சி வீணானது. சில நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் நெருங்கிய உறவினர் ஒருவரின் திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்பா மற்றும் கணேஷ் அதிகாலையிலேயே சென்றுவிட்டனர். நான் வீட்டில் முற்றிலும் தனிமையாக இருந்தேன். எனக்கு இதைவிட சிறந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் விரைவாக வெளியில் உள்ள கதவை பூட்டிவிட்டு அம்மாவின் அறைக்கு சென்றேன். அம்மாவின் அறை வீட்டின் மற்ற அறைகளை விட பெரிதாக இருந்தது. நான் அவருடைய அறையில் சுற்றிலும் கண்களை சுழலவிட்டு உண்மையை எப்படி தெரிந்து கொள்வது என்று யோசித்தேன். நான் ஒவ்வொரு பொருளையும் நன்றாக பரிசோதித்தேன். ஒருவேளை அம்மா எதிலாவது சாவியை வைத்துவிட்டு சென்றிருக்கலாம். நான் அறை முழுவதும் தேடினேன். ஆனால் அம்மாவின் ரகசியத்தை அடைய உதவும் எந்த பொருளும் என் கையில் சிக்கவில்லை. நான் சோகத்துடன் வெளியே செல்ல ஆரம்பித்தேன். அப்போது திடீரென்று என் கண் அம்மாவின் அலமாரி மீது பட்டது. நான் ஒரு கத்தி அல்லது வேறு ஏதேனும் கருவியால் இந்த அலமாரியை திறக்கலாம் என்று நினைத்தேன். நான் உடனே சமையலறைக்கு ஓடி அங்கிருந்து கத்தியை எடுத்துக்கொண்டு அலமாரியை திறக்க முயன்றேன். ஆனால் நான் எவ்வளவு முயன்றும் முடியவில்லை. பூட்டு திறக்கவில்லை. இவ்வளவு முயற்சிக்கு பிறகும் பூட்டு திறக்கவில்லை. என் இரவும் பகலும் தூக்கத்தை கெடுத்த இந்த ரகசியத்தை இப்போது நான் எப்படி அடைவது? அம்மாவின் ரகசியத்தை அறிவது எனக்கு எளிதான வேலை அல்ல. நான் அம்மாவின் அறையிலிருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி வந்து என் அறையில் அமர்ந்தேன். என் தலை வலித்தது. தாங்க முடியவில்லை. எல்லா தடயங்களும் ஏதோ பெரிய விஷயத்தினை நோக்கி சுட்டிக்காட்டுவது போல் இருந்தது. ஏன் ஒரு நபர் எப்போதும் கழுத்தில் சாவியை போட்டுக்கொண்டு சுற்ற வேண்டும்? அப்படி என்னதான் விலை மதிப்பற்றது? அதை ஏன் அம்மா எல்லோர் கண்ணிலிருந்து மறைக்க விரும்புகிறார்? நான் யோசித்து யோசித்து களைப்படைந்தேன். ஆனால் திடீரென்று என் மனதில் ஒரு யோசனை வந்தது. நான் ஏன் இரவு நேரத்தில் அம்மாவின் அறையில் ஒளிந்திருந்து அவர் என்ன செய்கிறார் என்பதை என் கண்களால் பார்க்கக்கூடாது? அவருடைய ஈர துணிகளின் ரகசியம் என்ன? நான் என் மனதில் உறுதியாக தீர்மானித்தேன். இப்போது உண்மையை எல்லோர் முன்னிலையிலும் கொண்டு வந்தே தீருவேன். நான் என் அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். அப்போது அம்மா மிகவும் கோபத்துடன் என் அறைக்குள் நுழைந்து கோபமாக என்னிடம், நீ என் அறையை சோதனை செய்தாய், அநாகரிகமான பெண்ணே. என் அறைக்குள் செல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? கடைசியில் நீ எதை எடுக்க அங்கே சென்றாய்? யாருடைய அனுமதியுடன் என் அறைக்குள் சென்றாய் என்று பொரிந்து தள்ளினார். அம்மா கோபத்தில் சிவப்பாகி என் மீது மிகவும் ஆத்திரமாக பேசினார். நான் அவருடைய கோபமான முகத்தை உன்னிப்பாக பார்த்தேன். நான் அவருடைய அறைக்கு சென்றது அவருக்கு எப்படி தெரியும்? அவரும் ஒருவேளை என்னை பற்றி சந்தேகப்பட்டிருக்கலாம். அப்போது அவர் அந்த கத்தியை என் கையில் வைத்து, உன் தீய செயல்களை அங்கேயே விட்டு வந்து விட்டாய். இன்று உன் கணவர் வரட்டும், உன் நடத்தையை பற்றி சொல்கிறேன். அவருடைய மனைவி எப்படி என் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொண்டிருக்கிறாள். அம்மா சொன்னதை கேட்டு நான் மிகவும் பயந்து விட்டேன். ஏனென்றால் கணிக்கு தெரிந்தால் அவர் என்ன செய்வாரோ என்று தெரியவில்லை. நான் அம்மாவின் முன் கைகூட்டி, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்றேன். அம்மா கோபமாக என் அறையை விட்டு வெளியே சென்றார். நான் அழுது கொண்டே அம்மா கனிஷிடம் எதுவும் சொல்லக்கூடாது என்று கடவுளை பிரார்த்தனை செய்தேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அம்மா கனிஷிடம் எதுவும் சொல்லவில்லை. அஞ்சிலிருந்து அம்மாவின் கண்கள் எப்போதும் என் மீதே பதிந்திருந்தன. நான் இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். இந்த நாட்களில் வியாபார விஷயமாக மாமா மற்றும் என் கணவர் சில நாட்களுக்கு நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டியிருந்தது. இப்போது வீட்டில் நானும் என் மாமியார் மட்டுமே தனியாக இருந்தோம். என் மாமியார் நாள் முழுவதும் என்னை வேலையில் பிஸியாக வைத்திருந்தார். இந்த நாட்களில் நான் ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அம்மா என்னை ஏதோ ஒரு வேலையில் சிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். அவருக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா ஏன் என்னுடன் இப்படி செய்கிறார் என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன். நானும் அம்மாவும் இப்போது ஒரே அறையில் தூங்கினோம். ஆனால் இதுவரை அம்மா என் முன் எந்த செயலையும் செய்யவில்லை. அதனால் என் சந்தேகம் அவர் மீது செல்லவில்லை. மாமா மற்றும் கணேஷ் சென்று 3 நாட்களாகிவிட்டபோது நடந்த சம்பவம் இது. அம்மா சமையலறையிலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதை பார்த்தேன்.
அவர் எல்லா பொருட்களையும் ஒரே பையில் அடைத்து கொண்டிருந்தார். அம்மா, இந்த சாமான்களை எங்கு எடுத்து செல்கிறார், யாருக்காக என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என் ஆச்சரியம் நீங்குவதற்குள் அம்மா திரும்பி வருவதை நான் பார்த்தேன். நான் விரைவாக அவருடைய அறைக்கு வருவதற்குள் படுக்கையில் சென்று படுத்துக்கொண்டேன். அம்மா அந்த பையை படுக்கைக்கு அடியில் வைத்துவிட்டு தான் படுக்கையில் சென்று படுத்துக்கொண்டார். இது என்ன நடக்கிறது என்று நான் யோசனையில் ஆழ்ந்த என் அம்மா படுக்கைக்கு அடியில் அந்த பையை வைத்ததுதான் அர்த்தம். என்ன, எனக்கு மூச்சு திணறியது போல் இருந்தது. அம்மாவின் விசித்திரமான செயல்கள் இப்போது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவர் செய்த இந்த செயல்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய சாதாரண விஷயங்கள் அல்ல. நான் தூங்க மிகவும் முயற்சி செய்தேன். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று காத்திருக்க ஆரம்பித்தேன். இப்போது அம்மா அடுத்து என்ன செய்வார்? அம்மாவும் இப்போது தன் படுக்கையில் கவலையின்றி தூங்கிக் கொண்டிருந்தார். நான் எவ்வளவோ முயன்றும் எனக்கு தூக்கம் வரவில்லை. அம்மாவின் நடத்தைகள் என்னை அவருடைய உண்மை நிலையை அடைய கட்டாயப்படுத்தின. நான் இரவு முழுவதும் விழித்திருந்து இதிலிருந்து வெளியேற என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் அம்மாவின் சில தோழிகள் வீட்டிற்கு வந்திருந்தனர். அம்மா ஏற்கனவே என்னிடம் உணவு தயாரிக்க சொல்லியிருந்தார். நான் உணவை தயாரித்து அம்மாவிடம் தெரிவித்தேன். அதற்குள் அவருடைய தோழிகளும் வந்துவிட்டனர். அவர்கள் அனைவரும் மிகவும் நல்ல மற்றும் பணக்கார குடும்பங்களை சேர்ந்தவர்கள் போல் தோன்றியது. அம்மா என்னை அவர்களுடன் அறிமுகம் செய்து வைத்தார். எல்லோரும் மிகவும் நல்லவர்கள், ஒருவரை தவிர. அவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் மிகவும் தந்திரமான பெண்ணாக தெரிந்தார். அவர் ஒருவேளை அம்மாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கலாம். அதன்பின் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு அம்மா என்னிடம் தன் அறையிலிருந்து வெற்றிலை பெட்டி கொண்டு வர சொன்னார். சாப்பிட்ட பிறகு நாங்கள் எல்லோரும் வெற்றிலை சாப்பிடுவோம். என் அறையிலிருந்து வெற்றிலை பெட்டி கொண்டு வாருங்கள் என்றார். நான் அம்மாவின் அறைக்கு வந்து வெற்றிலை பெட்டியை வெளியே கொண்டு செல்ல ஆரம்பித்தேன். திடீரென்று என் கால் வலிக்கு வெற்றிலை பெட்டி என் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. நான் வலியிலிருந்து சுதாரிப்பதற்குள் என் கண் என் முன் கிடந்த ஒரு பொருளின் மீது பட்டது. அது சாவி. அது அம்மாவின் ரகசியத்தை அடைய உனக்கு உதவக்கூடிய சாவி. நான் விரைவாக அந்த சாவியை எடுத்து என் சேலையின் முந்தானையில் கட்டினேன். எல்லா வெற்றிலை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு நான் வெளியே சென்றேன். அங்கு அம்மா எனக்காக காத்திருந்தார். நான் வெற்றிலை பெட்டியை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு எனக்கு தலைவலி என்று சொல்லிவிட்டு அறைக்கு வந்துவிட்டேன். இன்று இரவு அம்மா தூங்கிய பிறகு பல ஆண்டுகளாக எங்களிடமிருந்து அம்மா மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை நான் அடைந்து விடுவேன் என்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி என்ன காரணம் அவர் இதை செய்ய கட்டாயப்படுத்துகிறது? நான் என் சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். அப்போது அம்மாவின் குரல் கேட்டது. அம்மா என்னை தேநீர் போட கூப்பிட்டார். நான் ஆழமாக மூச்சுவிட்டு சமையலறைக்கு வந்து தேநீர் போட ஆரம்பித்தேன். நான் அடுப்பில் தேநீரை வைத்தபோது திடீரென்று என் தலை சுற்ற ஆரம்பித்தது. எனக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. அம்மா சமையலறையில் ஏதையோ எடுக்க வந்திருந்தார். என்னை பார்த்ததும் அவர் என் அருகில் வந்து என்னை விழுவதிலிருந்து காப்பாற்றினார். அம்மா என்னை விரைவாக படுக்கையில் படுக்க வைத்து மருத்துவரை அழைத்தார். மருத்துவர் சொன்ன செய்தியை கேட்டதும் என் உடல்நிலை முற்றிலும் சரியாகிவிட்டது. என் இதயத்தில் மகிழ்ச்சியின் புதிய அலை எழுந்தது போலிருந்தது. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கத்தை சுகமாக மாற்றிய கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். அம்மா என் மீது மிகவும் கவனமாக இருக்க தொடங்கினார். அவரும் பாட்டியாக போகிறார், நானும் அம்மா ஆகப் போகிறேன். அடுத்த நாள் அம்மா என்னிடம் ஒரு ஈரமான சட்டையுடன் வந்தார். அது மிகவும் ஈரமாக இருந்தது. அதை பார்த்ததும் எனக்கு வித்தியாசமாக உணர்ந்தேன். அம்மா என்னிடம் அந்த சட்டையை அணிய சொன்னார். அம்மாவின் பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவரிடம் ஏன் எனக்கு இந்த சட்டையை, அதுவும் இவ்வளவு அழுக்காகவும் ஈரமாக உள்ள சட்டையை அணிய சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் அதை அணிய மறுத்துவிட்டேன். நான் இதை அணிய மாட்டேன் என்றேன். அதற்கு அம்மா, நான் கருவுற்றிருந்தபோது நானும் இதையே அணிந்தேன். ஏனென்றால் உன் மாமனாருக்கு மகன் வேண்டும். இதுதான் இந்த குடும்பத்தின் சம்பிரதாயம். என்ன நடந்தாலும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும். உன் மாமனார் ஏற்கனவே கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அவருக்கு தன் குடும்பத்தின் வாரிசுதான் முதல் குழந்தையாக வேண்டும். இல்லையென்றால் உன் வீட்டில் உட்கார தயாராக இரு. என் மகனுக்கு பெண்களுக்கு பஞ்சம் இல்லை என்றார். அம்மாவின் பேச்சை கேட்டு எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. மாமா எப்படி இவ்வளவு கசப்பான விஷயங்களை பேச முடியும்? வாரிசின் மீதான இவ்வளவு பெருமை? நான் அழ ஆரம்பித்தேன். அப்போது அம்மா என்னை சமாதானப்படுத்தி, இந்த சட்டையை அணிந்து கொள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நான் என் அருகில் கிடந்த அந்த கிழிந்த பழைய சட்டையை பார்த்தேன். அது மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. நான் எந்த காரணம் கொண்டும் இந்த சட்டையை அணிய மாட்டேன் என்று முடிவெடுத்தேன். நான் அம்மாவின் அறைக்கு செல்லாமல் இன்று என் அறையில் இருந்தேன். அப்போது எனக்கு ஏதோ தட்டும் சத்தம் கேட்டது. நான் பயந்து விட்டேன்.
நானும் அம்மாவும் தவிர இந்த நேரத்தில் வேறு யார் இருக்க முடியும்? நான் தைரியமாக எழுந்து வெளியே செல்ல ஆரம்பித்தேன். இன்று மீண்டும் வழக்கம்போல் அம்மா தன்னறைக்கு உணவு எடுத்துச் சென்று கொண்டிருந்தார். நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நானும் சிறிய சிறிய அடிகள் எடுத்து மெதுவாக அவர் பின்னால் சென்றேன். அம்மா தன் அறைக்கு வந்து உணவை மேஜையில் வைத்தார். நான் மறைந்திருந்தேன். அம்மா அறையில் சுற்றிலும் இங்கே அங்கே பார்த்தார். பின்னர் படுக்கைக்கு அடியில் வைத்திருந்த பெட்டியை எடுத்து அதை திறக்க ஆரம்பித்தார். அம்மா அந்த பெட்டியை திறந்ததும் என் கீழே இருந்த பூமியை பிளந்தது போல் உணர்ந்தேன். அந்த பெட்டியில் இருந்த பொருட்களை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. பெட்டி முழுவதும் விதவிதமான பொம்மைகள் மற்றும் துணிகள் இருந்தன. அம்மா அதிலிருந்து ஒரு பொம்மையை எடுத்துவிட்டு பெட்டியை மீண்டும் மூடினார். நான் மிகவும் ஆச்சரியத்துடன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு அம்மா நடந்து சென்று அலமாரி அருகில் வந்தார். அந்த அலமாரியை திறந்தார். அம்மா அலமாரி கதவை திறந்ததும் என் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது. அம்மா அலமாரி கதவை ஓரமாக நகர்த்தினார். அங்கே ஒரு ரகசிய பாதை தெரிந்தது. இதையெல்லாம் பார்த்து எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அம்மா அந்த பாதை வழியாக சிறிய அறைக்குள் சென்றார். நானும் பயத்துடன் அவர் திசையை நோக்கி அடி எடுத்து வைத்தேன். மெதுவாக அவரை பின்தொடர ஆரம்பித்தேன். என் உடல் மிகவும் நடுங்கியது. என் கைகளும் கால்களும் குளிர்ந்தன. அம்மா அந்த பாதை வழியாக சென்று ஒரு சிறிய அறைக்குள் வந்தார். நான் ஒரு சுவருக்கு பின்னால் நின்று மறைந்திருந்து அவரை கவனிக்க ஆரம்பித்தேன். இப்போது என் முன்னால் இருந்ததை பார்த்ததும் என் கண்கள் விரிந்தன. நான் ஒரு சிலை போல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். அங்கு அம்மா ஒரு 15 வயது பெண்ணுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தார். என் உணர்வுகளை பறந்துவிட்டன. அந்த பெண் மிகவும் வித்தியாசமாக இருந்தாள். நான் கீழே விழும் முன் என்னை தாங்கிக் கொள்ள முயன்றேன். என் காலடி சத்தம் கேட்டு அம்மா உடனே பின்னால் திரும்பினார். அவர் என்னை பார்த்தார். என்னை பார்த்ததும் அவருடைய நிறம் மாறிவிட்டது. அவருடைய உணர்ச்சிகளை பறந்துவிட்டது போல் இருந்தது. என்னிடம் என்ன சொல்வது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் என்னை பார்த்து மிகவும் பயந்து விட்டார். ஆனால் நான் அவருடைய உண்மை நிலையை கண்டுபிடித்து விட்டேன் என்பதை அவர் நிச்சயம் புரிந்து கொண்டார். இப்போது எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. அம்மா தன்னை சமாளித்து கொண்டு என் முன்னால் வந்து நின்றார். அம்மா மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. இந்த விளையாட்டையெல்லாம் அவர் ஏன் நடத்தினார்? நான் உடனே அவரிடம் இந்த கேள்வியை கேட்டேன். யார் இந்த பெண்? இவரை இங்கே ஏன் மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? அம்மா அமைதியாக நின்றார். நான் மீண்டும் அவரிடம், சொல்லுங்கள் அம்மா, ஏன் அமைதியாக நிற்கிறீர்கள்? இந்த பெண் யார்? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போது எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லுங்கள். இல்லையென்றால் நான் மாமாவிற்கு தொலைபேசி செய்து உங்கள் உண்மைகள் அனைத்தையும் சொல்லி அவரை இப்போதே இங்கே வர சொல்வேன் என்றார். நான் சொன்னதை கேட்டு அம்மா அழ ஆரம்பித்தார். கடைசியில் என் மிரட்டல் அவர் மீது பலனளித்தது. அம்மா என்னிடம் எல்லா கதையையும் சொன்னார். என் திருமணம் நடந்தபோது நாங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தோம். உன் மாமனாரும் மிகவும் கடுமையான சுபாவம் கொண்டவர். கணேஷின் தந்தையின் சுபாவம் உனக்கு தெரியுமல்லவா? அவர் எப்போதும் தன் விருப்பப்படிதான் நடப்பார். அவர் என் மீது மிகவும் அநியாயம் செய்தார். திருமணமான 2வது மாதமே அவரும் அவர் குடும்பத்தாரும் குழந்தை பற்றி வற்புறுத்த ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு பெண் குழந்தை என்றாலே வெறுப்பு. நமக்கு மகன்தான் வேண்டும், அவனே இந்த குடும்பத்தின் வாரிசாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். கணேஷின் தந்தை என்னை இரவு பகலாக மலடி என்று கேலி செய்தார். இந்த விஷயங்கள் அனைத்தின் காரணமாக நான் மிகவும் கவலைப்பட்டேன். நான் மருத்துவரிடம் நிறைய சிகிச்சை செய்தேன். ஆனால் எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. பிறகு என் மாமியார் என்னை ஒரு பண்டிதரிடம் அழைத்துச் சென்றார். அவர் என்னிடம் அந்த கோவிலுக்கு 15 நாட்கள் தொடர்ந்து வருமாறு கூறினார். இங்கே வந்து ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யுங்கள் என்றார். நான் தினமும் அங்கு செல்வேன். ஒரு நாள் நான் அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று நான் சுற்றிலும் பார்த்தேன். என் கண் சாலையின் ஓரத்தில் கிடந்த இந்த பெண் மீது பட்டதும் நான் இந்த குழந்தையை என் மடியில் தூக்கி கொண்டேன். இந்த குழந்தை வெள்ளை துணியில் சுடட்டப்பட்டு அங்கே கிடந்தது. இதை பார்த்ததும் என் இதயம் நடுங்கியது. கடைசியில் இப்படி ஒரு அதிர்ஷ்டமில்லாத யார் இந்த குழந்தையை இப்படி இங்கே விட்டு சென்றது? நான் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ஒருவேளை இந்த குழந்தை கடவுளின் பரிசாக எனக்கு கிடைத்திருக்கலாம். என் பிரார்த்தனைக்கு பதில் நான் இதை எல்லாவற்றிலும் இருந்து மறைத்து வைத்தேன். இந்த குழந்தை ஒரு அதிசயம் செய்கிறது. இது யாரை தொடுகிறதோ அந்த காரியத்தில் லாபம் ஏற்படுகிறது. இது நான் சோதித்த விஷயம். இந்த குழந்தை என் ஈரமான துணிகளை தொடும்போதெல்லாம் என் வீட்டின் செல்வம் அதிகரிக்கிறது. இந்த பெண்ணுக்கு மனநிலை சரியில்லை.
நான் இதை மறைத்து வைத்தேன். நான் எப்போதாவது கணேஷின் தந்தையிடம் மகள் பற்றி பேசியிருந்தால் கூட அவர் கோபத்துடன், மகள்கள் வெறும் அவமானத்தை கொண்டு வருபவர்கள், எனக்கு மகள் வேண்டாம், உனக்கு மகள் பிறந்தால் நான் என் கையாலேயே அவளை கொன்று விடுவேன், எனக்கு என் மாதிரி ஒரு மகன்தான் வேண்டும், அவன் ஆணாக வலிமையாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்வார். அவருடைய சிந்தனையை பற்றி எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் சக்தியற்றவள், என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த குழந்தை வளர வளர என் காலங்களும் மாற ஆரம்பித்தன. வியாபாரம் வளர ஆரம்பித்தது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கடவுள் எல்லா பிரார்த்தனையையும் கேட்பார் என்று நான் எங்கோ கேள்விப்பட்டேன். நான் இந்த குழந்தையை என் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய சொன்னேன். ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான பயம் இருந்தது. ஒருவேளை இந்த குழந்தை யாருடைய கண்முன்னும் வந்துவிடக்கூடாது. அதனால்தான் நான் இதை எல்லோரையும் விட்டு மறைத்து வைத்தேன். நான் உனக்கு கொடுத்த சட்டை கணேஷ் பிறந்தபோதும் எனக்கு இவள்தான் கொடுத்தாள். அப்போதுதான் எனக்கு கணேஷ் பிறந்தான். இந்த குழந்தை உன் கணவரை விட பெரியவள். இவளுடைய உடல்நிலை மற்றும் மூளை காரணமாக இவள் மிகவும் சின்னவளாக இருக்கிறாள். கணேஷ் பிறந்தபோது இந்த குழந்தைக்கு 6 வயது. அன்றிலிருந்து இவளுடைய கையில் இந்த அதிசயம் இருக்கிறது. உன் கணவர் என் திருமணமான 8 வருடங்களுக்கு பிறகுதான் பிறந்தான். அதனால்தான் எல்லோரும் என்னை மலடி என்று நினைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு எனக்கு வேறு குழந்தை பிறக்கவில்லை. நான் இந்த குழந்தையை என் சொந்த குழந்தையைப் போல வளர்த்தேன். எல்லோரையும் விட்டு மறைத்து இவளை பராமரித்தேன். இந்த குழந்தையால் பேச முடியாது, ஆனால் கேட்க மட்டுமே முடியும். இவளுடைய மூளை இன்னும் குழந்தை போலதான் இருக்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் உன்னிடமிருந்து மறைத்தேன். அதனால் நீ யாரிடமாவது சொல்லிவிடக்கூடாது. இதை பற்றி யாருக்காவது தெரிந்தால் உன் மாமனார் மிகவும் கோபப்படுவார். இதுதான் காரணம். எனக்கு நடந்தது உனக்கும் நடந்துவிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். அதனால்தான் நான் உனக்கு அந்த சட்டையை கொடுத்தேன் என்றார். அம்பாவின் பேச்சை கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மாமாவின் சிந்தனை என்ன? நாங்களும் பெண்களாக இவ்வளவு மோசமானவர்களா? மக்கள் நாங்கள் பிறப்பதற்கே பயப்படுகிறார்களா? ஆண் குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் நோக்கமாக ஆக்கப்படுகிறதா? அவள் ஆண் குழந்தையை பெற்றெடுக்காவிட்டால் அந்த பெண் வாழ்க்கை முழுவதும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதா? நான் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். நான் அவரை எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டேன். நாங்கள் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று என் தொலைபேசி ஒலித்தது. என் கணவர் கணேசுக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த விபத்தில் அவருடைய 2 கால்களும் செயலிழந்து விட்டதாகவும் செய்தி கிடைத்தது. இதை கேட்டதும் என் காதுகளில் இடி விழுந்தது போல் இருந்தது. அம்மாவும் இதை கேட்டு மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார். என் நிலையும் மிகவும் மோசமாகிவிட்டது. என் மாமனார் மிகவும் உடைந்து போய்விட்டார். அவருடைய எல்லா பெருமை மற்றும் மகனின் மீதான ஆணவம் அனைத்தும் இன்று மண்ணாகிவிட்டது. அவருடைய ஆணவத்திற்கு அவருக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. நான் என் விதியை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் கடவுள் எது செய்தாலும் சிறந்ததையே செய்வார். நான் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் கணவரின் இந்த நிலையை என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த சம்பவங்கள் அனைத்தும் அம்மாவை படுக்கையில் ஆக்கிவிட்டன. அவர் மிகவும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அந்த பெண்ணையும் நான் அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்து என்னுடன் வைத்திருக்க ஆரம்பித்தேன். அந்த பெண்ணின் மீது எனக்கு ஒரு மாறுபட்ட பாசம் ஏற்பட்டது. நான் அவளை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டேன். என் வீடு உடைந்து கிடப்பதை பார்த்தபோது மக்கள் இறக்கும்போது பெருமை எங்கே போகிறது என்று நான் நினைத்தேன். பெண்களை வெறுக்கும் பிரச்சாரம் செய்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் மகன்களை குறித்து கவலைப்படுகிறார்கள். மகள்களை பற்றி பயன்படுத்தும் வார்த்தைகள் பின்னர் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தண்டனையாகிவிடும். மகள்தான் உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாள். தாயாகி உங்களை வளர்த்தாள். மகளாகி உங்கள் துணையாக நின்றாள். மற்றும் மருமகளாகி உங்கள் குடும்பத்தை வளர்த்தாள். நமது நாட்டின் மகள்கள் மகன்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. மகன்களின் மீது பெருமை கொள்பவர்கள் மற்றும் மகள்களை கொல்ல நினைப்பவர்கள் அவர்களுடைய பெருமை மண்ணாகிவிடும். ஏனென்றால் ஆணவம் என்பது தன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் கொட்டும் ஒரு நாகப்பாம்பு போன்றது. உங்களிடமும் ஒரு வேண்டுகோள். மகள்களை ஒருபோதும் மகன்களுக்கு குறைவாக நினைக்காதீர்கள். மகள்கள் மிகவும் விலை மதிப்பற்றவர்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.